வணக்கம், என் பேர் ஷோபனா. நாங்கள் ஃபினாக்கல் ஃபவுண்டேஷனல் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பிச்சுட்டு ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். பட் என்னால் ஃபுல்லாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கான ஃபுல் பெனிஃபிட்டை எங்கள் ட்ரஸ்டி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ட்ரஸ்ட் பர்சன்ஸ்க்கோ கொடுக்க முடியல. பட் அதில் நிறைய லேடிஸ் மெம்பராக இருக்காங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கான ரீசனே நம்மக்கிட்ட இருக்கிற லேடிஸ்க்கு ஏதாவது பண்ணணும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சப்போனா எங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஒர்க் வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தோம். நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த லேடிஸோட நிலைமையும் இப்போது அவங்க இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வித்தியாசம் பார்த்த பிறகு ஏன் நம்ம இன்னும் செய்யக்கூடாது, இவங்களை நல்ல ஊக்குவிச்சு கொண்டு வரலாமே, அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றலாமே. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த லேடிஸ் எல்லாமே பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு சிலருக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, சிலருக்கு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, சிலர் ஹஸ்பண்ட் இருக்காங்க பட் எந்த பிரயோஜனமும் இல்லை, ட்ரங்கராக இருப்பாங்க, இல்லை ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக சரியானவங்களாக இருக்க மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது ஜென்ஸ் மட்டும் சொல்லலை நான், பட் லேடிஸ் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறதுனால இந்த ட்ரஸ்ட் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ட்ரஸ்ட்டோட நேம் ஃபினாக்கல் ஃபவுண்டேஷனல் ட்ரஸ்ட். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் தான் இந்த ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணினோம். இது ரெஜிஸ்டர் பண்ணி 3-4 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த ட்ரஸ்ட்டை என்னால் நிறைய பண்ணணும்னு ஆசை, ஆனால் பண்ணுறதுக்கு கொண்டு போக முடியல. பட் இப்போது என்கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் சோர்ஸஸ் வச்சு என்னால் என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் கிட்டேயே ஒர்க் பண்ணுற லேடிஸே பார்த்திங்கன்னா ஒரு 80 to 100 லேடிஸ் இருக்காங்க. எல்லாருமே பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க தான். ஸோ அன்னன்னைக்கு வேலை செஞ்சு அன்னைக்கு அவங்களோட சம்பாத்தியத்தை வாங்கி சாப்பிட்றக்கூடிய அளவில் தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, கல்யாணத்துக்காக பார்க்குறவங்க, படிக்கிறதுக்கு கொஞ்சம் குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல், ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இந்த ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் ஏற்படுத்தினதே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் என்னால் ரொம்ப முழு மனசோட சந்தோஷமாக சொல்ல முடியும். என்னென்னா நாங்கள் எங்ககிட்ட ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு க்ராசரிஸில் வாங்கி கொடுத்துருக்கோம். வேலை எல்லாம் தெரிஞ்சப்போ கூட அவங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். சேலரின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த கொரோனா டைமில் இருந்துச்சு. ஈவன் தோ வேர்ல்டே கொரோனாவில் இதாக இருக்கும்போது கூட, பேண்டமிக் இருக்கும்போது கூட நம்மளால் இந்த அளவுக்காவது ஒரு சின்ன ஒரு உதவி பண்ண முடியுதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்கள். அதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மூலமாக ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும், நமக்கு கீழே 4 பேர் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு இன்டர்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் ஹாப்பினஸ்க்காகவும் தான் இது பண்ணுறது. ஸோ என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி முடியாத லேடிஸ்க்கெல்லாம் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டை ஒரு சோர்ஸாக வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.